எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா தஞ்சாவூர் ஸ்டைல் ஒரு பால் கறி, பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிற ஒரு பால் கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறத பார்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 பச்சை மிளகாய். அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதேமாரி நீங்களும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கங்க. ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கருப்பு, கொஞ்சம் பொடியாக நறுக்க சேர்ந்து நல்லா வரணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நிறைய தக்காளி வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அளவு, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இந்த பட்டாணியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வதக்கி வதக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நம்ம பன்னீர் குருமா, ஒயிட் குருமா எல்லாம் போட்டிருப்போம். அதையும் போய் பாருங்கள். அதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டு செய்யறது, வதக்கிட்டு. இது வதக்காமல் செய்யறது. இந்த டிஷ் வந்து எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு தான் அப்படின்னு இல்லை. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு பால் கறியை. உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். போட்ட பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி ஊற்றுனது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சில பேர் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்குவாங்க, தேங்காய் பால் மட்டும். அதை முந்திரி இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறவங்க, நம்ம போட்ட பொருள் கூட பொட்டுக்கடலை சேர்க்காமல் முந்திரி மட்டும் அரைச்சி ஊற்றுறவங்க தேங்காய் பால் சேர்த்து செய்வாங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் உடச்சக்கடலாம் போட்டு அரைச்சோம்ல, அதை இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கொதிக்கட்டும். நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால அது நல்லா திக்காக வந்துடும். உப்பு இப்போ பத்தலை, உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம். நம்ம பால் கறி எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லேசாக கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.